இன்னைக்கு நம்ம எக்ஸிபிஷன் போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீயா ஸ்டுடியோ. நான் அவங்க சைஃபியா. இன்னைக்கு நம்ம ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸிபிஷனுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். வெளியில வந்து ஐஃபில் டவர் மாதிரி செட்டப் போட்டிருந்தாங்க. உள்ள வந்து தாஜ்மஹால் மாதிரி போட்டுருக்காங்க. குட்டி குட்டி ஃபவுண்டைன்ஸ் வச்சு நீட்டா செட்டப் பண்ணிருக்காங்க. இங்க வந்துட்டு நிறைய ஸ்டால்ஸ், ரைட்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸிபிஷனோட என்ட்ரி டிக்கெட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 70 rupees. லாஸ்ட் டைம் கிட்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ், அடல்ட்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ்னு வச்சுருந்தாங்க. பட் இப்போ காமனாக எல்லாருக்குமே 70 rupeesனு வச்சுட்டாங்க. அதே மாதிரி 3 years அண்ட் அபவ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே டிக்கெட்ஸு. நம்ம ஸ்டால்ஸ் இருக்க ஏரியாக்குள்ள என்டர் ஆயிட்டோம். ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு நர்சரி வச்சிருக்காங்க. ரோஸ், குரோட்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ளார்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த கலர் ஸ்டோன்ஸ் கூட வச்சிருக்காங்க. வாங்க இப்போ போய் நம்ம பெபிள்ஸ் கூட வச்சிருக்காங்க. வாங்க இப்போ உள்ள போய் என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் எக்ஸிபிஷனில் நம்ம நர்சரி ஸ்டால் பார்த்ததே இல்லை. ஸோ இது புதுசாக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு நர்சரி ஸ்டால் இருந்தது. அப்புறம் எப்பயும் போல் இந்த ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எப்பயும் போல் ஒரு 3 ஷாப் தான் மொத்தமே இருந்தது. ஷாப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த பீங்கான் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அப்புறம் புக்குக்கு மட்டுமே ஒரு ஸ்டால் தனியாக இருந்தது. அதுதான் இந்த ஸ்டால். அதுக்கப்புறம் இந்த 90s கிட்ஸ் ஈட்டபிள் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த ஜவ் மிட்டாய், இலந்த வடை, தேன் மிட்டாய், அந்த கோல்டன் காயின் சாக்லேட்டு, நட்ஸு, இது மாதிரி எல்லாம் போட்டு ஒரு ஷாப் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இமிடியேட்டாக பார்த்திங்கன்னா பேக், ஸ்லிப்பர்ஸ், இந்த லெதர் ஐட்டம் ஓரியன்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க. 350, 450 450 தான் மேக்ஸிமம் ப்ரைஸு. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது. இங்கே நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம எடுக்கிற பாயிண்ட்ஸ் பொறுத்து கிஃப்ட்ஸ் தருவாங்க. மொத்தமே இங்கே கேம் பிளேயிங் ஸ்டால்ஸ் வந்து ஒரு 5 to 6 தான் இருந்தது. அதுலேயுமே வந்து டிக்கெட் ப்ரைஸ் ஒரு கேமுக்குமே 50 rupeesனு போட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம்லாம் 20-30 rupeesக்கே இது இருந்தது. பட் இந்த டைம் 50 rupeesனு போட்டிருந்தாங்க. அதேமாதிரி நம்ம வின் பண்ணால் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள், அந்த ஃபேஸுக்கு போடுற மாஸ்க்கு, சின்ன சின்ன டெட்டி பேர், அப்படி தான் இருந்தது. பட் கேம்ஸோட ப்ரைஸ் வந்து குவைட் ஹை தான். அப்புறம் இந்த கிட்ஸ்க்கு வந்து பால்லெல்லாம் விளையாடுற மாதிரி ஒரு சின்ன ஏரியா பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது ஒரு 2 to 3 years கிட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரைட்ஸ் வந்து நிறைய ரைட்ஸ் இருந்தது. புது கிட்ஸு, ரொம்ப சின்ன கிட்ஸு, 5 yearsக்குள்ளே இருக்க கிட்ஸ் விளையாடுற மாதிரி நிறைய நியூ ரைட்ஸ் இருந்தது. எல்லா ரைடுமே ஓரளவுக்கு நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஹைஜீன் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரைட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லிங்க. ஸ்டார்டிங்கே வந்து 80 rupees. அப்புறம் இந்த அடல்ட் போகிற ரைட்ஸ் எல்லாமே வந்து 100 rupees. இது வரைக்கும் 100 rupeesலாம் இல்லை, 70 or 80 rupees தான் மேக்ஸிமமே இருந்தது. பட் இந்த டைம் வந்து 100 rupees வச்சுருந்தாங்க. அப்புறம் எப்பயும் போல் அந்த மிளகா பஜ்ஜி அண்ட் அப்பளம் ஷாப் அது இருந்தது. க்ளீனாக எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஓகே. பட் அட் த சேம் டைம் வந்து 100 rupees பர் ரைடுனால நிறைய பேர் ரைட்ஸே வரல. நிறைய ரைட்ஸ் கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. அதர் தென் தட் நீட்டாக இருந்தது. ரொம்ப லிமிட்டடான திங்ஸ் இருந்தது. ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மி தான். பட் ஓகே, ஒரு வீக்கெண்டுக்கு எங்கன்னா சும்மா கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ குட் கெட். அப்படி தான் சொல்லணும்.